வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு. மோர் குழம்புல என்ன பெரிய வித்தியாசம்? தயிர் இருந்தால் மோர் குழம்பு அப்படின்வீங்களா? இல்லை, இதோட ப்ரிப்ரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பச்சை மோர் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். தேங்காய், உடைத்த கடலை, சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், தனியாத்தூள், காஞ்ச மிளகாய், எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கெட்டி தயிர், கொத்தமல்லி இலை, உப்பு, காலிஃப்ளவர். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க வேண்டியது இருக்கு. அதாவது தேங்காய், உடைச்ச கடலை, சீரகம், கடுகு, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், தனியாத்தூள், காஞ்ச மிளகாய். இது அத்தனையும் நம்ம மிக்சியில் போட்டு பச்சையாகவே அரைச்சிக்க போகிறோம். உடைச்ச கடலை, சீரகம், கொஞ்சம் கடுகு, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், தனியாத்தூள், காஞ்ச மிளகாய். இது அத்தனையும் நான் அரைக்கிறேன். கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இது தேவையான அளவு எண்ணெய் தாளிப்புக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இது தாளிப்பு சரியாயிடுச்சு. இதோட நான் தயிர் சேர்க்குறேன். உப்பு, இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். இது குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இருக்கும். அது இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். மோர் குழம்புக்கு தயிர் வந்து நல்லா ஒரு நாள் வச்சிருந்து அந்த தயிரில் மோர் குழம்பு பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி தயிர் கூட நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக இருந்தால் மோர் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ மோர் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கொதிக்கிற சமயத்தில் காலிஃப்ளவரையும் இதில் போட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்திருக்கு. ஆனால் அந்த மோர் குழம்போட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த காலிஃப்ளவருக்கும் இறங்கணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு வேக விடலாங்க.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்க, அந்த காலிஃப்ளவரும் அதோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடுறேன். சுவையான பச்சை மோர் குழம்பு தயாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். தேங்காய், சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், தனியாத்தூள், காஞ்சி மிளகாய் இது அத்தனையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க. வானலியை வைங்க. எண்ணெய் காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட கெட்டி தயிரையும் சேர்த்துருங்க. அது கூட உப்பு சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதியும் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காலிஃப்ளவரை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மோர் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச அந்த காலிஃப்ளவரையும் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. மோர் குழம்பு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான பச்சை மோர் குழம்பு தயார்.